இந்த பொள்ளாச்சி மண்ணிலே முதல் வெற்றி விழா எடுத்த பெருமை கம்பன் கலை மன்றத்திற்கு தான் உரியது. நித்யானந்தம் ஐயா அவர்கள் முதல் வாழ்த்து யாரிடமிருந்து பெற்றார் என்றால் இந்த மண்ணினுடைய மைந்தனிடமிருந்து பெற்றார். இந்த மண்ணின் மைந்தன் பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி அவர்கள் இதுவரை யாருக்குமே அரசியல் பக்கம் சாராதவர் ஒரு வாழ்த்தை சொன்னார். அருட்செல்வருக்கு பிறகு பண்பு செல்வராக இவர் பல பணிகளை இந்த பொள்ளாச்சி மண்ணிற்கு ஆற்றுவார் என்ற நம்பிக்கையை முன்னோடி குரலாக எழுப்பினார். அந்த வாழ்த்து இன்று நனவாகி இருக்கிறது. பட்டாசு வெடித்தது போல் இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு. இந்த பொள்ளாச்சி மண்ணின் பூரிப்பு இப்படித்தான் வெளிப்படும். ஐயா அவர்களை பற்றி எத்தனையோ காணொளிகள் வந்திருக்கலாம். என்னை ஒரு ஆசிரியர் என்ற வகையில் என்னை கவர்ந்த ஒரு காணொளி, ஐயா அவர்கள் ஆரோக்கிய மாதாவில் படித்த போது 3ஆம் வகுப்பு ஆசிரியர் பிரபா என்பவர் என்னை ஒரு நாள் வழிபாட்டு கூட்டத்திற்கு அழைத்தார். எனக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே, பேச்சு போட்டியில் கலந்துக்கல, எழுதல, என்னை ஏன் கூப்பிடுகிறார்கள் என்று அந்த சிறுவனாக அந்த முகத்தில் ஆச்சரியக்குறியோட ஒரு சிறுவன் அங்கு நின்றதை அந்த காணொளி பேச்சிலே நான் அறிய முடிந்தது. அப்பொழுது ஐயா அவர்கள் அங்கே நிற்கிறார். ஆசிரியை பிரபா ஒரு பேனாவை தருகிறார். அந்த பேனா என் வாழ்விலே கிடைத்த பொக்கிஷம் என்று ஐயா சொன்னாரு. யார் ஒருவர் துவக்கப்பள்ளி ஆசிரியரை மறவாமல் நெஞ்சில் ஏந்துகிறாரோ அவர்களுக்கு காத்திருக்கிறது உச்சாணியிலே ஒரு இடம் என்பதை நிரூபித்ததால் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் ஐயாவின் அந்த காணொளிக்கு நான் பெரும் ரசிகையாகிவிட்டேன். அதற்கேற்றபடியே அன்பு செல்வர் என்ற விருது தந்திருக்கிறார்கள். இந்த அவையின் அனுமதியோடு நான் இன்னொரு விருதையும் உரிமையாக்குகிறேன். பண்பு செல்வர். பண்பு செல்வர் ஏற்கனவே இவர் 1000 வீடுகளிலே அடுப்பேற்றுவதற்காக விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த பதவி இவருக்கு 1,00,000 வீடுகளுக்கு விளக்கேற்றுவதற்கு உதவும் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் இன்று இத்தனை கூட்டம் இருக்கிறது. இந்த கம்பன் கழகத்திற்கு நான் புதியவள் அல்ல. பாவாடை தாவணியில் பார்த்த முகம் என்பார்களே, அப்படி நான் பாவாடை தாவணியால் இந்த சிறுமியாக இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிறேன். முனைவர் பட்ட ஆய்வாளராக இங்கு வந்து பேசியிருக்கிறேன். ஐயா தர்மராசு அவர்கள் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் என்ற வகையில் ஒரு ஆசிரியரின் மகளாகிய எனக்கு அப்பொழுதெல்லாம் இந்த கம்பன் கழகத்திலே அம்மா அவர்கள் கையாலே விருந்து தயாரித்து கொண்டு வருவார்கள். இங்கு வந்திருக்கும் அத்தனை கம்பன் கழகத்தினரையும் கீழே உட்கார வைத்து தலைவாளைகளை போட்டு தர்மராசு ஐயாவும் அம்மா அவர்களும் அன்பையும் சேர்த்து சேர்த்து இலக்கிய விழாவாக மட்டுமன்றி இல்ல விழாவாகவும் மாற்றி காட்டிய அந்த நொடிகள், அந்த பசுமையான நொடிகள் என் நெஞ்சிலே அலை மோதுகிறது. இதோ அதற்கு சாட்சியாக இந்த சண்முகம் ஐயாவும் இருக்கிறார். கிணத்துக்கடவு எம்எல்ஏவான அந்த சண்முகம் ஐயாவும் இருக்கிறார். நான் உறுதியாக சொல்கிறேன், ஐயா தர்மராசு ஆசிரியர், நல்லாசிரியர் தர்மராசு ஐயாவின் ஆன்மா இங்குதான் இந்த கூடத்தில் எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு நம் அத்தனை பேரையும் ஆசிர்வதிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சுற்றுப்புற சூழல் பற்றி பிச்சு உதறுவதற்காக லீலா வந்திருக்கிறார். எனவே அவருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சுற்றுச்சூழலை பற்றி 5 மாறும் என்று அழகாக அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஐயா அவர்கள் சொன்னார், சுற்றுச்சூழல் என்பது பழக்கம். குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்ற பழக்கத்தை உருவாக்கினால் அது வழக்கமாக மாறிவிடும். ஐயா அவர்கள் இதோ எங்கள் ஏயுஓ ஐயா முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிறாரே, அவர் சொன்னார், வில்லேஜ் டிவி என்ற ஒன்றில் லைவாக வந்து கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டு சட்டென்று தலையாட்டினார். ஏம்மா, லைவ் என்று தமிழில் சொல்ல வேண்டும், நேரலை என்று புரியாமல் சொல்லக்கூடாதல்லவா என்றார். எவ்வளோ அதுதான் நமக்கு பழக்கம். ஆங்கில மொழி என்பது நம்முடைய ரத்தத்தில் கலந்த பழக்கமாகிவிட்டது. இதே போலத்தான் இந்த இத்தனை பெரிய விழா எதற்காக? இந்த சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்று அந்த மாணவ பிஞ்சு உள்ளங்களிலே அந்த பழக்கத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கம்பன் கழகம் இந்த விழாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறது. எந்த ஊரில் இப்படி சுற்றுச்சூழல் விழாவை ஒரு இலக்கிய விழாவாக இவ்வளவு பார்த்திருக்க முடியும்? நம் பொள்ளாச்சி மண்ணிலே தான் பார்த்திருக்க முடியும். ஏனென்றால் இது சிற்பி என்ற மனிதன் இருக்கக்கூடிய மண் இது. எனவே இங்கு எது வந்தாலும் இலக்கியமாகத்தான் வரும். அவர் சொன்னாரே, அவருடைய கவிதைகளிலேயே உச்சபட்ச கவிதை என்று நான் சொல்லுவது, அணைகளை உடையுங்கள், ஆறுகள் பாடட்டும்,
இதுதான் அந்த ஒரு கிராமத்து நதி என்ற சாகித்ய அகாடமி, 2 சாகித்ய அகாடமிக்கு காரணமான அந்த ஒரு கிராமத்து நதியின் நெற்றி பொட்டாக இருப்பது இதுதான். வெளியில எல்லாம் என்ன சொன்னாங்க, ஏலம் வந்து சுற்றுச்சூழலை கெடுக்கிறது அணை என்கின்ற மாற்று சிந்தனை எல்லாம் வருகிறது. இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி ஐயா அவர்கள் அணைகளை உடையுங்கள், ஆறுகள் பாடட்டும் என்று நான் சொல்லுவேன். ஐயா இது என்னது இவ்வளவு பெரிய வன்முறையாக இருக்கிறது என்று கூட நான் சொல்லுவேன். ஆனால் இயற்கையை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் காப்பாற்றுவதற்கான உரிமையை பெறுகிறார்கள். நாம் எல்லாம் வாயிலே சொல்லுவோம், நம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டத்தினாலே ஒரு இடத்திலே இருக்கிறார். அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் சொல்வதற்கும் சாதாரண பாமர மனிதன் சொல்வதற்கும் வேறுபாடு உண்டு. அந்த சுற்றுச்சூழல் பற்றிய பேசுவதற்கு 100% தகுதியுடையவர் நம் நித்யானந்தம் ஐயா என்ற நம்பிக்கை எனக்கு இந்த விழாவிலே வருகிறது. அதுவும் அந்த ரோஸ் கலர்ல அவர் கேமரா வச்சிருக்கிறார் பாருங்க, அந்த குழந்தைகளை எல்லாம் கீழே உட்கார்ந்தது ஒரு படம் எடுத்தார். அத்தனை நேரம் விருது கொடுத்த படத்தை எல்லாம் காமிக்கல, அந்த குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கிற படத்தை கொண்டு வந்து காமிக்கிறாரு. சார் இங்க பாருங்க எவ்வளவு அழகா விழுந்திருக்குது என்று அந்த கேமரா நண்பர் இளம் சிவப்பு சட்டை அணிந்திருக்கிறாரு. ஏன் அவர் முகத்திலே அத்தனை படத்திலும் இல்லாத அந்த சிரிப்பு அந்த படத்திலே வந்தது? ஏனென்றால் இளம் தலைமுறை, நாளைய தலைமுறையை நாம் இந்த மேடையிலே நிறுத்தி இருக்கிறோம். அவர்களிடம் தான் சொல்ல வேண்டும் நாம் சுற்றுப்புறத்தை காக்க வேண்டும் என்று. எனவேதான் அந்த படத்திற்கு அவர் அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறார். இதோ சுற்றுச்சூழலை பற்றி ஒரு உச்சமான கவிதை எழுதிய சோலை மாயவன் கவிஞர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவர் எழுதிய ஒரு உச்சபட்ச கவிதையாக நான் நினைப்பது தேநீர் செடியின் நிழலிலே சிறுத்தை. நம்ம வந்துதான் அதை தேயிலை செடியை நம்ம தான் அதோடைய மனத்தை பிடுங்கி கொண்டு நாம் அதில் தேயிலை செடியை நட்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வு இருக்கிறது. அதுதான் அவருக்கு கோவை புத்தக கண்காட்சியில் இளம் கவிஞர் பரிசை பெற்று தந்தது. இந்த மண்ணிலே அம்சப்பிரியா இருக்கிறாரே கோவை இலக்கிய வட்டத்தின், அவர் எழுதுகிறார், என் வீடெல்லாம் வேப்பம்பூ வாசம் என்று. என் வீட்டை திறந்தா பக்கத்தில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தால் தானே அந்த வீடெல்லாம் வேப்பம்பூ வாசம் வரும். எனவே இந்த மண்ணிற்கு இயல்பான ஒன்று சுற்றுச்சூழலும் இலக்கியமும் கலந்து பிசைந்த ஒரு மண் இது. எனவே இந்த மண்ணிலே இலக்கிய விழாவாகட்டும், அது சீரிய விழாவாகட்டும், எல்லாமே இலக்கிய மனம் கமலும் என்பதைத்தான் இந்த கம்பன் கழகம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. சுற்றுப்புற சூழல் சங்க காலத்தில் எத்தனையோ பாடலை எடுத்து காமிப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் சொல்லிவிட்டு போகிறேன். ஒருத்தன் காதலன் பக்கத்தில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஐயோ காதலி கூட எப்போ பேசுவோம். அப்போ தோழி கேட்குறா, அவன் உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவா கல்யாணம் பண்ணாமல். அதுதான் துறை சங்கத்தில் தோழி தோழிக்கு தலைவி சொல்லியது. வேற எத்தனையோ எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த தமிழ் மண்ணிலே சுற்றுச்சூழல் என்பது ரத்தத்தோடு கலந்தது என்பதற்கு ஒரு காதலை பற்றி அவள் எடுத்துக்காட்டு சொல்லும் போது கூட நிலத்தையும் வானத்தையும் கடலையும் தான் சொல்லுகிறாள். 3 டைமென்ஷன் என்று சொல்லுவார்களே, முப்பரிமாண காட்சி போல குறுந்தொகையில் ஒரு பாடல் உண்டு. அத்தனை பேருக்கும் தெரிந்த பாடல் தான். நிலத்தினும் பெரிதே. என்னோட காதல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இந்த நிலத்தை விட பெருசு, வானினும் உயர்ந்தன்று. வானத்தை பார்க்கிற வானை விட உயர்ந்தன்று. நீரினும் ஆறாளமின்றே, நீரை விட ஆழமானது என்னுடைய காதல் என்று ஒரு காதலை சொல்லும் போது கூட சுற்றுச்சூழல் காரணிகளான நிலம், நீர், காற்று 3ஐயும் மாசுபடுத்த கூடாது என்ற அந்த உணர்வு தமிழ் ரத்தத்தில் கலந்த ஒன்று. அதைத்தான் கார்பரேட் என்று தாராளமயமாக்குகிறேன் என்று மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை காப்பதற்கு நாம் அரசு பலம் தான் வேண்டும், அரசியல் பலம் தான் வேண்டும். எனவே தான் இந்த 3 பேருக்கு விருதுகள் தருகிறார்கள். இந்த 3 பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இயற்கையை நேசிக்கிறவர்கள். ஆலமரம் என்று பெயர் வைக்கவில்லை, இவர் ஆலம் விழுது என்று வைக்கிறார். விழுது என்பதால் ஆலமரத்தை தாங்க வேண்டும். எனவே அவருடைய அந்த நுட்பமான இது எனக்கு மிகவும் பிடித்தது. ஆலம் விழுது என்கிறார். செந்தில் ஆனைமலையின் காவலர் என்றே சொல்லலாம். 355 வாரங்கள் ஒரு மனிதன் தொடர்ந்து மரங்களை நட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் இவருக்கு விருது தராமல் வேறு எவருக்கு விருது தர முடியும்? அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில் இந்த 3 பேருமே, கொரோனா காலத்தில் உலகமே ஒரு கிருமிக்கு பயந்து அடங்கி கொண்டிருந்த போது இவர்கள் 3வரும் கொரோனாவிற்காக பயப்படாமல் இவர் 500 குடும்பங்களுக்கு மளிகை தந்திருக்கிறார். அவர் 500 பேத்துக்கு மறுபடியும் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இன்னொருவர் ஆம்புலன்ஸை அழைத்து சென்றிருக்கிறார். இந்த சண்முகம் ஐயாவிடம் இந்த 3 பேரை பற்றி கொடுங்க, நான் பேசணும் வாழ்த்தி என்று கேட்டபோது ஒவ்வொருத்தரை பற்றி 1 மணி நேரம் பேசும் அளவு தகவல் தந்திருக்கிறார். எனவே இவர்களுக்கு விருது தராமல் வேறு எவருக்கு தர முடியும்? இத்தனையிலும் எனக்கு மிக பிடித்தது மகேந்திரன் தான். அவர் ஒரு கல்யாணம் கூட பண்ணல, மற்றது அப்புறம் விடுங்க. இந்த
ஒரு கல்யாணம் கூட பண்ணல. அப்படிப்பட்ட மகேந்திரன் சார் மாணவர்களுக்கு என்ன தந்தாருன்னா, பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதற்கு பழக்குகிறார். பறவைகளுக்கு பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்யல, மிகச் சிறிய ஒன்றில் தான் மாற்றம் நிகழும் என்று சொல்லுவார்களே, அப்படி பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கும் பழக்கத்தை சொல்லியிருக்கிறார்னா இதை விட சமூக பணி வேற என்ன வேண்டும்? அதே போல வெற்றிவேல் நெகிழிகளை நீக்குதல். வால்பாறையிலிருந்து அநேகமா அந்த கேரள ஆசிரியர்கள் வந்த விபத்தின் போது இவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து உதவி இருப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த ஆழியாரிலிருந்து 220 பேரை சேர்த்திட்டு அந்த நெகிழி குப்பைகளை நீக்கி இருக்கிறார். இந்த மனிதரை மேடை ஏற்றாமல் வேறு யாரை ஏற்ற முடியும்? எவ்வளவு ஒரு மிகச் சிறப்பான பணி. நெகிழிகளை அவரு செந்தில் இருக்கிறாரே, தீபாவளிக்கு வீட்டில் பட்டாசு வெடிக்க மாட்டார், மலைமலையா ஏறி போயிடுவாரு நினைக்கிறேன். 12 வருடங்களாக ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய ஆதி மனிதர்கள் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு பட்டாசுகள், துணிகள், இனிப்புகள் என்று அவர்களுடன் ஆதி தீபாவளியை கொண்டாடி கொண்டிருப்பவர் செந்தில் என்றால் அது மிகைப்படுத்தப்பட்டதே அல்ல. அவர் இருக்கிறாரு மகேந்திரன், போட்டி வைப்பார், கவிதை போட்டி, சுற்றுச்சூழலை பற்றி. யாருக்குன்னா வயசானவங்களுக்கெல்லாம் இல்லை, கல்லூரிகளுக்கு சென்று போட்டியை வைத்து யார் மனதில் மாற்றத்தை உருவாக்க வேண்டுமோ அவர்கள் மனதிலே மாற்றத்தை விதைத்தவர் மகேந்திரன். எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்ற தெளிவு இவர்கள் மூவருக்கும் இருக்கிறது. அதே போல இந்த கொரோனாங்க தான் எனக்கு சண்முகமையா ஞாபகம் வர்றாரு. கொரோனா காலத்தில் மருத்துவமனை இயங்கலாம், கொரோனா காலத்தில் பால்காரர்கள் வரலாம், கொரோனா காலத்தில் மருந்துகள் இயங்கியது கிடைக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை. இலக்கிய விழாக்களையும் நடத்தி கொண்டிருந்தவர்கள் இந்த கம்பன் கழகத்தினர். இவர்களை வாழ்த்துவதற்கு, மனதார வாழ்த்துவதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்காக நான் பெருமிதம் அடைகிறேன். கல்லாபுரம் கல்லாபுரம் என்று திரும்ப திரும்ப சொன்னார்களே, எங்கள் புறம் கற்கும்புறமாகத்தான் நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அந்த கல்லாபுரத்தில் இருந்து ஒரு கேள்வி வந்தது. இந்த பள்ளிக்கூடம் திறந்ததையோ 5ஆம் தேதி முதல் நாள் ஒரு கேள்வி, ஒரு ஆசிரியர் எத்தனை சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவருக்கு ஏற்கனவே தாமதமாகிவிட்டதை நான் முடித்துக் கொள்கிறேன். என்ன கேள்வியில் பாருங்க, ஒரு ஆசிரியர் எதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கலான இடத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கல்லாபுரம் என்பது அந்த அடுத்து விழுந்தா அமராவதி டேம்குள்ளதான் விழுகணும். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய மிக குக்கிராமம். நான் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்க மாட்டேன், அந்த குழந்தைகளுக்கு தான் நான் பணிபுரிய வேண்டும் என்று விடாப்பிடியாக அதே பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த பள்ளியில் இருந்து ஒரு 4ஆம் வகுப்பு மாணவன் கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வியை கேட்டேன், எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டேன். நீங்கெல்லாம் எல்லாம் வைங்கன்னு தெரியல. மிஸ், தற்குறினா என்னங்க? தற்குறிங்கிறாங்கல்ல. இப்போ ஒரு ஆசிரியருடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. நான் அரசியல் பேசக்கூடாது, வகுப்பறையில் மேடையிலும் பேசக்கூடாது, ஆனால் என்னுடைய மாணவனுக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டிய இக்கட்டான நிலை. நான் உள்ளதை உள்ளபடியே சொல்லியாக வேண்டிய ஆசிரியர் பொறுப்பிலே இருக்கிறேன். நான் சொன்னேன், தம்பி, தற்குறிங்கிறது வேற ஒன்றும் இல்லைப்பா. கல்வெட்டில் எழுதுவாங்கல்ல, ஏன்னா அந்த காலத்தில் பேப்பர் இல்லை, ஒரு பட்டயம் இல்லை, ஆவணப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. அப்போ கல்வெட்டில் பொறிக்கும் போது அவனுக்கு சொல்லுவாங்கல்ல, நான் கோயிலுக்கு 1000 லிட்டர் நெய் தரேன், கோயிலுக்கு நான் விளக்கேற்றுறேன், அப்படியெல்லாம் வேண்டிக்குவாங்கல்ல. அப்போ இப்போவெல்லாம் இல்லையல்ல, அதுபோல் கல்லில் வெட்டுவாங்கப்பா. அப்போ கீழே அவனுக்கு படிக்க தெரியாட்டி அவன் ஏதாவது ஒரு குறியீடு போடுவான். அது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குறி, தன்னோட குறியத்தான் இட தெரியும், அவனுக்கு படிக்க தெரியாது. அதுதான் தற்குறி. நான் மிகையாக சொல்லவில்லை, யாரையும் குறையாகவும் சொல்லவில்லை, அரசியலே நான் பேசவில்லை, இந்த மேடையிலும் பேசவில்லை. தற்குறி என்றால் என்ன விளக்கம் என்பதை மட்டுமே என் மாணவனுக்கு சொன்னேன். எனவே எந்த எதிர்ப்பு எப்படி வரும், எங்கிருந்து வரும்னே சொல்ல முடியாது. அத்தனையும் சமாளிக்கக்கூடிய திறமை நமது நித்யானந்தம் ஐயா அவர்கள் படித்தவர், BE பொறியாளர். எனவே இந்த மண்ணுக்கு அவர் நிறைய செய்வார் என்பதை இந்த நேரத்தில் வாழ்த்தாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்காக சண்முகம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.